தளபதி அவர்களோட வாழ்த்துக்களுடன் மற்றும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களின் வாழ்த்துக்களோடும் நம்ம நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுற ஒன்றியங்கள் ஒன்றான பள்ளிப்பாளையம் வடக்கு ஒன்றியம் அவர்கள் தப்பா இருந்தாரு. பள்ளிப்பாளையம் தெற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தலைமை நிர்வாகிகளோட அவங்களோட முயற்சியில இந்த நம்முடைய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகம் திறப்பிலாசிரியருக்கு அந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் மிக சிறப்பாக நம்ம மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சதீஷ் அவர்கள் மற்றும் செல்வராஜ் அவர்களோட வழிகாட்டுதல் நடக்குது. மிக சிறப்பாக ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் நமக்கு இருக்கிறது கொஞ்சம் 3-4 மாசம் தான். நம்ம மக்களை சந்திச்சு நம்ம கழகத்தோட நம்மளோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு நல்ல விதமா கொண்டு போய் நம்ம செய்யணும். அப்புறம் மட்டும்தான் நம்ம முயற்சி பண்ணி அப்படி பண்ணா மட்டும்தான் 2026 நாம நினைச்ச மாதிரியே நம்ம தளபதி அவர்களை முதல்வர் அதிகாரத்துல நம்ம உட்கார வைக்க முடியும். இன்னைக்கு இங்க ஒவ்வொரு நிர்வாகி வந்திருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களோட உழைப்பு ஆரோக்கியம் எல்லாம் பண்றீங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு. அப்படி இருந்தும் அந்த ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நீங்க செலவு பண்றது உங்களுக்கு ஒரு உபயோகமா இருக்கணும். அதனாலதான் இந்த 2026 முதல்வர் வந்து நம்ம தளபதி உட்காந்துட்டாருன்னா அங்க இருக்க நம்ம எல்லாருமே நம்ம சுற்றி இருக்க நம்ம நண்பர்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்டுல உங்க இருக்க வந்து வாக்காளர்கள் அவங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியும் நம்ம செய்ய முடியும். அதனால தயவு செய்து இந்த ஒரு 4 மாசம் கழகம் கொடுக்குற அனைத்து வேலைகளையும் உடனடியாக தொய்வு இல்லாம செஞ்சு முடிச்சிருங்க. இன்னொன்று ஒவ்வொரு வேலையும் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து டிலே பண்ண வேணாம், கடினமா உழைக்கலாம். நம்ம அப்படி உழைச்சா அந்த வேலையை முடிச்சுட்டாதான் அடுத்த வேலை கொடுத்தாலும் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா தலைமை கொடுக்குற ஒவ்வொரு வேலையிலும் பெண்டிங் வச்சுட்டே இருந்தோம்னா நம்ம நினைச்சத இலக்கை நம்ம அடைய முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் தொகுதியில் இந்த பள்ளிப்பாளையங்கிற ஒரு ஏரியா மிகப்பெரிய ஒரு மக்களோட வந்து ஆதரவு தளபதி அவர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய அமைச்சர் இருக்கலாம், அவங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், அதெல்லாம் மீறி நம்மளுக்கு யார் இருக்கா? நம்ம தளபதி, மக்கள் பெருமை தளபதி. நீங்க உங்களை என்ன டிவிக்கு அதை இருக்கீங்கன்னாவே உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுற்றி இருக்க வந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி உங்களை புன்னகையா பார்ப்பாங்க. உங்களை வந்து தளபதியா நினைச்சிட்டு எல்லாம் நடக்கும், அவங்க ஆர்வமா நாங்க ஓட்டு போறோம் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கீழ்மட்டத்துல நம்ம ஒவ்வொரு வாக்காளர்களையும் நாம அந்த வாக்கு தளபதிக்கு செலுத்த வைக்கிற வரைக்கும் நம்மளோட உழைப்பு மிக மிக கடினமா இருக்கணும்னு உங்களை எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடையக்கூடாது. இந்த 26 நம்ம உட்காந்துட்டா நாம தான் எல்லாம் நீங்க கஷ்டப்படுறவங்க. தளபதி ஒரு காஞ்சிபுரத்துல வீடுகளை பார்த்துருப்பீங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு தருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டூவீலர் வாகனம் தருவோம். இதெல்லாம் வந்து நிறைய தளபதி நம்ம தமிழக மக்கள் வேற திட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஊழல் இல்லாம மக்களோட வரிப்பணத்தை உண்மையா செலவு பண்ற நம்ம தளபதி கண்டிப்பா வந்தா நம்ம தமிழ்நாடு ஒரு பொற்காலமா இருக்கும். இதே மாதிரிதான் காங்கிரஸ் தாண்டப்ப வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வீட்டுறதுக்கு வந்ததுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து வரப்ப அதை அங்கிருந்து வந்து வெளியே வந்து ஆரம்பிச்சதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மாற்று ஒரு சக்தியா வந்திருக்கிறது நம்ம தளபதி அவர்கள். பணம் கொடுத்து ஜெயிச்சிருவாங்க, மற்ற மீடியாவில எல்லாம் வந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, என்னன்னாலும் நம்ம தளபதி சொல்லுவாங்க. அதை பத்தி தளபதி கவலைப்பட்டதே கிடையாது. அவர் வந்து கீழ்மட்டத்தில இருந்து படிப்படியாக வளர்ந்து இடத்துக்கு வந்திருக்காரு. மக்கள் கொடுத்த பெரிய ஆதரவு அதுக்கு எல்லாம் நான் உறுதியா இருந்து 2026 தளபதி வந்து தமிழக முதல்வர் அந்த உட்கார சீட்டை உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நாம முழு பலனை அடைவோம்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகமா உழைங்க. எஸ்ஐஆர் பணி வந்து நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எல்லா நிர்வாகிகள் இருக்கீங்க. உங்களோட வார்டுக்கு உட்பட்ட பூத்து நீங்க ஓட்டு போற பூத்துல இதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னா நீங்க ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 4ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்கு. இப்ப இந்த தடவை ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட அவங்க ரசிகரா இருப்பாங்க. தளபதி தான் ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அவங்களோட ஓட்டு அதை இருக்கான்னு பாத்துங்க. இதனால ஓட்டு போட முடியாம போச்சு அப்படின்னா மரியாதை நம்ம மிகப்பெரிய
அந்த வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம வந்து தோற்று போறதுக்காக நம்ம மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் கடினமா உழைப்பு போடுங்க. இப்ப இன்னைக்கு வந்து கேம்ப் நடந்துட்டு இருக்கோம். அந்த கேம்ப்ல போய் அவங்களோட வந்து பூத் உட்பட்டதுல இன்னும் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல சர்வே இல்லாம இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கிட்டே வாக்காளர் பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்கிட்டையும் வெரிஃபை கொடுத்துருக்கோம். அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கங்க. ஒவ்வொரு பூத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்ம நிர்வாகி அப்படியே விட்டு நாம பூத்துல ஒரு ஆளு, நம்ம பூத்து வேலை செய்யறோம் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுதான் நிர்வாகிகள் எல்லாருமே வேலை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு மறுபடியும் இந்த நம்ம அலுவலகம் திறப்பு விழா வந்து ஏற்பாடு பண்ண நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.